Hi friends, welcome to chilli. நம்ம வந்து ரொம்ப டேஸ்டா புதினா பிரியாணி எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்துறலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் நிறைய கொத்தமல்லி, 1 கப் நிறைய புதினா, பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சிறுசா நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த பிளேட்ல வெள்ளை பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 வரை முந்திரி பருப்பு, வெள்ளைப்பூடு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை. நான் 1 கப் நிறைய புதினா எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை இதோடு சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிறத நம்ம சாப்பாடு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம புதினா பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணி பொருட்கள் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரியாணி பொருட்களை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதோட நான் வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு மொத்தமாக ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு பிடிக்குங்கிறனால சேர்த்துக்கிறேன் நிறையாவே. இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1 கப்பில் பாதி அரைச்சோம், பாதி புதினா மீதம் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். நல்லா பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 கப் தண்ணி அளந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வைங்க. நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், புதினா பிரியாணி எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்னு. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி அளவு கரெக்டாக எடுத்துருக்கனால அரிசி குலையாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே போடுறதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை எடுத்து முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறேன். இது நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை லாஸ்ட்டாக சேர்க்குறேன். அவ்வளோதான், சுவையான டேஸ்ட்டான புதினா பிரியாணி ரெடி.